வணக்கம். உங்ககிட்ட இப்போ நான் பேச போகிறது ரொம்ப ஒரு முக்கியமான படத்தை பற்றி. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு படம் பார்க்கும் பொழுதும் சில படங்கள் நமக்கு பிடிக்கும், சில படங்கள் நமக்கு மனசை பாதிக்கும். அப்படி மனசை பாதிக்கிற படம் ரொம்ப நல்லபடியாக மக்களால் வரவேற்பு கொடுத்து மக்கள் எல்லோரும் பார்த்து போகும்பொழுது அந்த இயக்குனர் கிடைக்கிற சந்தோஷத்துக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாது. அப்படி நிறையா படங்களுக்கு நீங்கள் வரவேற்பும் கொடுத்துருக்கீங்க, அங்கீகரிச்சிருக்கீங்க, இன்க்ளூடிங் என்னோடய ஆட்டோகிராஃப் வரைக்கும். ஆனால் சில படங்கள் கவனிக்க முடியாமல், சரியான விளம்பரங்கள் இல்லாமல் அந்த படம் குறிப்பிட்ட வெற்றியோ அந்த குறிப்பிட்ட சந்தோஷத்தையோ அந்த இயக்குனருக்கு கொடுக்காமல் போகும்பொழுது அது ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை விட வாழ்க்கையவே கேள்விக்குறியாக்குற ஒரு விஷயமாயிரும். நான் அப்படி சமீபத்தில் பார்த்த சில படங்களில் முக்கியமான படம் இப்போ நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். சலங்கை பிறந்ததம்மா சங்ககிரி சீமையிலே, உடுக்கையும் பேசுதம்மா ஊஞ்சானூர் வீதியிலே. சினிமா மாதிரி இல்லாத ஒரு நல்ல சினிமா இது. எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ஒரு சாதாரண மனுஷனுடைய கோபங்களை ரொம்ப அழகாக அவர் படம் பிடிச்சு காட்டியிருக்காரு. என்ன அது 800 தான் இருக்குது மாப்பிள்ள, உனக்கு 700 ரூபா மாமா. என்னண்ணா இது, போன வாரம் ஒரு நாள் கூட லீவ் போடல, தரியும் நிற்காத ஓடுது. 800 ரூபா கொடுக்குறா, 1000 1100 ரூபாய்க்கு மேலே வரும்ண்ணா. ஆனால் வந்தால் வரதை கொடுத்துட்டு போகிறேன்ப்பா, இந்த வாரம் அவ்வளோதாப்பா. அண்ணா என்ன சாதாரணமாக சொல்லிட்டு போகிறேன், விடிய கண்ணு முடிச்சு ஓட்டின காசுண்ணா. அப்போ மீதியாஸ் நான் தான் சொல்ல நீ பின்னா அப்படி இருமாம்மா. நான் ஆளுக்கு எத்தனை மீட்டர் அளந்தீங்க? அதெல்லாம் கூட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. யோ உனக்கு வேணா அவசியம் இல்லாமல் இருக்கலாம், நாங்கள் சோறு தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்ட காசு எங்களுக்கு அவசியம் தான். சொல்லு. நேர்மையாகவும் இவ்வளோ ஓப்பனாகவும் ஒரு படைப்பு படைச்சு இருக்கிறது நான் சினிமாவில் பார்க்கல இது முன்னாடி. இந்த படம் ஓடலைன்னா இந்த ஜனங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. இனிமேல் எங்கள் நல்ல படம் எடுக்கலைங்களான்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. நீ யார் அண்டி இருந்தாலும் அவங்க உயிருக்கு ஆபத்து தான். மனசுல பாசம் இருந்தும் காட்டுறதுக்கு ஆள் என்ன, எல்லார் நிலைமையும் இப்படிதாங்க சார். படத்தை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு நிஜமாகவே ஒரு 2-3 நாட்கள் தூக்கம் போச்சு. நம்ம என்ன படம் பண்ணுறோம், இப்படி ஒரு கருத்தையோ இப்படி ஒரு நடிகர்கள், அதாவது கிராமத்து மக்களையோ நடிக்க வைக்கிற ஒரு முயற்சியோ நம்ம பண்ணாமல் போயிட்டோமேன்னு எனக்குள்ள ஒரு நிறைய கேள்வி வந்தது. சினிமாத்தனம் இல்லாமல் யதார்த்தத்துக்கான உண்மையான அர்த்தம் என்னன்றது இந்த படத்தை பார்த்தா தான் புரியும். கண்டிப்பாக இது எல்லாரும் இந்த படம் ஓடுங்க. இது ஒரு தொடக்கம் தான். இந்த தொடக்கத்தை ஏற்படுத்தின இந்த ஒரு 26 வயசு இயக்குனருக்கு என்னுடைய சல்யூட். ஒரு கார் சீக்வன்ஸ் பண்ணியிருக்காங்க, அந்த கார் எட்ஜில் போய் நிற்கிற மாதிரி. இங்கிலீஷ்காரங்களாம் நம்மளை பார்த்து சல்யூட் வைக்கணும். அந்த பக்கம் திறக்க முடியுதா பாரு. திறக்க முடியலடா. விசாலுக்கும் விக்ரமுக்கும் போட்டின்னாங்க. இந்த படத்தில் ஒரு தெருக்கூத்தாடி ஒருத்தர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவரையும் சேர்த்து 3 பேருக்கு போட்டி. யார் வெல்வார் விடுறது வெங்காய விளக்கம். எத்தனையோ திரைப்பட மேதைகள் இந்தியாவில் இருக்காங்க. இவங்க யாரும் சாதிக்க முடியாத ஒரு 10 நிமிட பகுதிகள் இந்த படத்தில் இருக்குது. இதில் ஒரு 20 நிமிஷ காட்சி இருக்குது. ஒரு அப்பா ஒரு கலை கூத்தாடிக்கும் அவருடைய மகனுக்குமான வாழ்க்கை. மிரண்டு போயிட்டேன். ஒரு இயக்குனராக எனக்கு அந்த மாதிரி ஒரு படைப்பை நான் பண்ணலைன்னு தான் எனக்கு தோணுச்சு. சித்தாட கட்டிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாளா, அத்தான பார்த்து அசந்து போய் நின்னாளா. நானும் ஒரு தெருக்கூத்தாடிதான் ஐயா. சில படங்கள் பார்க்கும்போது நமக்கே ரொம்ப ஒரு இயக்கம் இருக்கும். அடடா இவ்வளோ அழகான விஷயம் நமக்கு தோணலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ரொம்ப நல்ல ஒரு தலை சிறந்த படம் இது. எக்ஸ்ட்ராடினரியான ஃபில்ம். ரொம்ப அசந்துட்டேன். இதுக்கு மேலே நல்ல படம் எப்படி எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. வயசான அம்மாலாம் வந்திருக்கலாம், அதெல்லாம் நம்ம நடிக்க வச்செல்லாம் அப்படியெல்லாம் கொண்டாடவே முடியாது. நாமளும் தறி போட்டு பெரிய முதலாளி ஆயிட்டோம்னு வையேன்.
பெருசா ஒரு மெத்தோடு கட்டிக்கலாம். அப்புறம் மாப்பிள்ள அவங்க அப்பா வச்சிருக்கிற மாதிரி ஒரு பெரிய வண்டி வாங்கிக்கலாம். உங்ககிட்ட எத்தனை வாட்டி கிளம்பி சொல்லியிருப்பேன், இந்த சனி தூக்கிட்டு ஊர் தெரியாதுன்னு. இத்தனை வருஷமா கருமாந்திரத்தை வித்து எனக்கு 10 மத்தாட்டி வச்சிருக்கிறா நீ. பார்க்குற பார்வையாளனுக்கு சுவாரஸ்யம் குறையாம ஒரு விறுவிறுப்பான திரைக்கதையில் மக்கள் மொழியில் மக்களே நடிச்சிருக்கிற படம் தான் இந்த வெங்காயம். இந்த படம் வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு மைல்கல்னு சொல்லலாம். நான் கேக்குறத குர்றா உன்னை விட்டுறேன். இந்த பிள்ளையோட அப்பாவையும் தம்பி திருப்பி குர்றா விடுறேன். உங்களால செத்து போன எங்க அம்மாவை திருப்பி குர்றா உன்னை விடுறேன். இவனோட குடும்பத்தை திருப்பி குர்றா உன்னை விடுறேன். எங்க சந்தோஷத்தை திருப்பி குர்றா விட்டுறேன். இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா வந்து தமிழ் சினிமா தமிழ் திரையுலகத்தில் வந்து ஒரு அற்புதமான படத்தை பார்க்குற சந்தர்ப்பத்தை வந்து நீங்கள் இழந்துடுறீங்க. இந்த படம் நம்ம தாய் மாதிரி ஒரு குழந்தை மாதிரி நெஞ்சில் வச்சு கொண்டாட வேண்டிய ஒரு படம். நாங்கள்லாம் யாருமே பண்ணாத படம். இதை வந்து ஒரு ஹாலிவுட்டில் ஒரு படம் பண்ணியிருந்தால் இதுக்குன்னு ஒரு பெரிய கல்ட்டே கிரியேட் ஆகிருக்கும். ஒரு மிகச்சிறந்த படம், நேர்மையான படம், 100% நேர்மையான படம். ஸோ அதனால தான் இந்த படத்தை இப்போ நானே என்னுடைய பேனரில் சேரன் பெருமையுடன் வழங்கும், நிஜமாகவே பெருமையோடு தான் இந்த படத்தை கொடுக்குறேன். இதில் வந்து ரஜினிகாந்த் கிடையாது, கமலஹாசன் கிடையாது, அஜித் கிடையாது, விஜய் கிடையாது, எல்லாருமே புதுசு. அவங்களோட உழைப்புக்கு நான் கொடுக்குற மரியாதை, இத்தனை வருஷம் நீங்கள் என்னை அங்கீகரித்து என்னோடய படங்களை பார்த்து ஒரு நல்ல இயக்குனர் எனக்கு கொடுக்குற இடத்த நான் அதுக்கு பயன்படுத்துகிறேன். அதனால தான் நான் வந்து சேரன் பெருமையுடன் வழங்கும்னே போட்டிருக்கேன். நாம் பணங்காசில் பிச்சைக்காரனாக இருந்தாலும் பாசத்தில் கோடீஸ்வரன்டா.